வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நகைக்கடன் தள்ளுபடி, அதாவது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு வெற்றி பெற்று வரவங்க இந்த நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், சுய உதவி குழு கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கிடையே அதிக எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா அதிகப்படியான சந்தேகங்கள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில வெற்றி பெற்று வரவங்க பாத்தீங்கன்னா இந்த ஜியோ பாஸ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், எப்போ பாத்தீங்கன்னா நகைக்கடன் வச்சா தள்ளுபடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது நாங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்ல வச்சுட்டோம், இனிமே பாத்தீங்கன்னா வைக்க போறோம், இப்போ இந்த ஜூன் மாதம் வைக்கலாமா இல்ல ஆகஸ்ட்ல செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துற வகையில இந்த வீடியோ பாத்தீங்கன்னா போட வந்திருக்கிறேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்டா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்த்தலாம். ஸோ இந்த 2026 இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான கேள்விகள் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே இது பத்தின தகவலை ஒன்னொன்னா பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்கோம். கடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு உதவியா இருக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில தான் இந்த கடந்த சட்டமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த நகைக்கடன், பயிர்க்கடன், கல்வி கடன், சுய உதவி குழு கடன் தள்ளுபடி பாத்தீங்கன்னா பண்ணிட்டு வந்தாங்க. சோ முன்னாடி கலைஞர் ஆட்சியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா அனைத்து வங்கிகளுக்கும் இந்த நகைக்கடன் பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க. இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது 2021 பாத்தீங்கன்னா இப்ப ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய டிஎம்கேல இருந்து வெற்றி பெற்று வந்ததுக்கு அப்புறம் அவங்களால பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணங்களால அனைத்து வங்கிகள்லயும் தள்ளுபடி பண்ணாம கூட்டுறவு வங்கிகள்ல வச்ச நகைக்கடன் மட்டும் பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க. சோ அது கிராம கூட்டுறவு வங்கியா இருந்தாலும் சரி, நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியா இருந்தாலும் சரி, அனைத்து கூட்டுறவு வங்கிகள்லயும் இந்த தள்ளுபடிங்கிறது இந்த நகைக்கடனுக்கு பாத்தீங்கன்னா பண்ணாங்க. கல்வி கடனா இருக்கட்டும், சுய உதவி குழு கடனா இருக்கட்டும், நகைக்கடனா இருக்கட்டும், சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இந்த வரக்கூடிய 2026 முன்னிட்டு இந்த தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிக பேர் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில கடன், நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் வரதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகளும் இருக்குது. சோ எந்த மாதத்துல வச்சா தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில சோ இந்த ஆர்பிஐடைய புது விதிமுறைகள் பாத்தீங்கன்னா இப்ப கிடையாது. சோ திரும்ப பெற்றுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்போ வச்சாலும் சரி, நீங்க ரினியூவல் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க நகையை பாத்தீங்கன்னா மறுபடியும் வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற வகையில சோ அவங்க ஜியோ பாஸ் பண்ணி எப்போ வேணாலும் பாத்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு பாத்தீங்கன்னா கொடுத்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த நகைக்கடன் பாத்தீங்கன்னா தள்ளுபடி ஆகும். அதுவரை பாத்தீங்கன்னா நீங்க எப்போ வேணாலும் வைக்கலாம். நீங்க ஜனவரியில வச்சிருக்கலாம், பிப்ரவரியில் வச்சிருக்கலாம். சோ இல்லைன்னா இந்த மாதம் நீங்க வச்சாலும் சரி, இதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்கள்ல வச்சாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பா சொல்ல போனோம்னா 3 சவரன் வரை கூட்டுறவு வங்கிகள்ல நீங்க வச்சீங்கன்னா தள்ளுபடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய நாட்கள்ல இந்த தேர்தல் அறிவிப்புகள் பாத்தீங்கன்னா ஒரு கட்சிகள் இருக்கக்கூடியவங்களும் தெரியப்படுத்துவாங்க. சோ அப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு வைக்கிறது, என்னென்ன பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து பாத்தீங்கன்னா நம்ம முடிவெடுத்துக்கலாம். சோ இப்போதைக்கு ஒரு வியூகமா பார்க்க போனோம்னா 3 சவரன் வரையும் இதுக்கப்புறம் நீங்க எப்போ வச்சாலும் சரி நகைக்கடன் தள்ளுபடி பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது. இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம சேனல் கமெண்ட்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா பாத்தீங்கன்னா அப்டேட் பண்றேன். சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது போல வேற ஏதாவது நல்ல தகவல், நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோல பாக்குறேன்.